மனம் திறந்து பேசுவதால், மன்னிப்பு கொடுப்பதால் நம் வீட்டில் மங்கள காரியம் நடக்கும். இது யாருக்குன்னா தனுசு ராசிக்கு. தனுசு ராசிக்காரர்கள் என்னைக்குமே இடிஞ்சு போய் விழுந்துடக்கூடாது, இடிஞ்சு போய் உக்காந்துடக்கூடாது. என்ன நடந்தாலும் பரவாயில்ல, போனால் போகட்டும், போடா, பூமியில் நிலையாய் வாழ்ந்தவன் யாரடா, எப்படி இந்த பாட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னொன்னு சொல்லுவாங்க, தூற்றுவார் தூற்றட்டும், போற்றுவார் போற்றட்டும், போகட்டும் அனைத்தும் கிருஷ்ணனுக்கு. அவ்வளோதான், இடிஞ்சு விழுந்துடக்கூடாது, போச்சுடா அப்படின்னு மட்டும் நினைச்சிடாதீங்க தனுசு ராசிக்காரர்கள். உங்களை மீட் எடுக்கிறது ரொம்ப டிலேவாகும். எல்லாரும் பிரச்சனையில இருக்கிறான், எல்லா மனுஷனும் ஒரு பிரச்சனை, கோடீஸ்வரனா இருந்தா அவனுக்கு ஒரு பிரச்சனை, உலகத்துல கப்பம் கட்டாதவன் யாருமே இல்ல, கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் கட்டுறோம், அதே மாதிரி சில பேர் வாயை அடைக்கிறதுக்கு சில விஷயத்த கொடுத்தாக வேண்டியதா இருக்கு. இதுல தனுசு ராசிக்காரர்கள் மட்டும் சில பேருக்கு கப்பம் கட்டுறோம் அப்படின்னு வருத்தப்படக்கூடாது. நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ சில விஷயங்களை நம்ம செஞ்சுதான் ஆகணும். சில பேர் வாயை அடைச்சுதான் ஆகணும். எல்லாத்துக்கும் இடிஞ்சு விழறதும், எல்லாத்துக்கும் மழையே போச்சுடா அப்படின்னு நினைக்கிறதும், மனசை விடுறதும் இது தனுசு ராசிக்கு ஒவ்வொரு வாரமும். தனுசு ராசிக்காரங்க பாத்தீங்கன்னா திடீர்னு பிரிஸ்காவாங்க, திடீர்னு டல்லாயிடுவாங்க. காரணம் என்னன்னா, அவங்களுக்கு எப்பயுமே ஒரே மாதிரி போகணும். என்ன தோழர்களே, என் தோழிகளே, என் உறவுகளே, இது நீங்க சாத்தியமா? சொல்லுங்க, சாத்தியமா? இன்னைக்கு நம்ம நிம்மதியை தேர்ந்தெடுக்கிறது எல்லாமே பக்கத்துல உள்ளவன் தான் சார் நிம்மதியை தேர்ந்தெடுக்கிறான். நாம அதுக்கு கொஞ்சம் தயாரா இருக்கணும். எவன் என்ன சொன்னாலும், எவன் என்ன பண்ணாலும் நாம தெளிவா இருந்தா நம்மள ஆட்டவும் முடியாது, அசைக்கவும் முடியாது. இவ்வளவுதான். தனுசு ராசிக்காரர்கள் மனப்பாடத்தை பதிவு பண்ணிக்கங்க. இது மனசுல இருந்த பாட்டை பதிவு பண்ணிடுங்க. உங்க வீட்டுல எந்த கெட்ட சக்தி இருந்தாலும் வெளியில போயிடும். அதை விடுத்து பயந்து நீங்க இடிஞ்சு உட்கார்ந்துட்டீங்கன்னா, அப்ப 10 பேர் வந்து சொல்லுவான், நீ அப்படி பண்ணிருக்கலாம் தெரியுமா, நீ இங்க விட்டுட்டு தெரியுமா, உன் வீட்டுல இப்படி இருக்கு தெரியுமா அப்படின்னுவான். தெரியாம பால் பாக்கெட்டை கீழே போட்டு உடைச்சிருப்போம். இதை யாராவது பார்த்திருப்பான், உடனே சொல்லுவான், உன் வீட்டுல ஏதோ கெட்டது, அதனாலதான் பால் பாக்கெட்டை போட்டு உடைச்சிட்டேன்னுவான். அது கை தவறி விழுந்துருச்சு, அவ்வளோதான். இதுக்கு போய் கெட்டதுக்குள்ள போக வேண்டாம். என் சகோதரரே, என் உறவுகளே, நான் ஃபர்ஸ்ட் சொல்ற செய்தி என்னன்னா, மனக்குழப்பத்தை தூக்கி வச்சிருங்க. தனுசு ராசிக்காரர்கள், உங்க வீட்டுல திருஷ்டி இருக்கு, சூழ்நிலைகள் கெட்டு போயிருக்கு, மனசுல வருத்தம் இருக்கு, குடும்பத்துல உறவுல சிக்கல் இருக்கு அப்படின்னா, கண்ணை மூடிக்கிட்டு வியாழக்கிழமை உங்க வீட்டு வாசல்ல சூர தேங்காய் உடைங்க. வீட்டை 3 தடவை சுத்தி அதுல பச்சை கற்பூரத்தை வச்சு ஏத்தி வீட்டு வாசல்ல வியாழக்கிழமை சூரக்காய் உடைங்க. செஞ்சு பாருங்க. ஒரு பிடி நல்ல உப்பு, கையளவு ஒரு பிடி உப்பு எடுத்துங்க. தலைய 3 தடவை சுத்துங்க. வீட்டை 3 தடவை சுத்துங்க. வீட்ல உள்ள எல்லா தலையும் சுத்துங்க. சுத்தி நல்ல பக்கெட் தண்ணில அந்த உப்பை போடுங்க. அது கரைஞ்சிரும். ராத்திரியில செய்யுங்க. காலையில அந்த தண்ணிய வெள்ளன வெளிச்சம் வர்றதுக்கு முன்னாடி தூக்கி ஓடுற தண்ணில விட்டுருங்க. இல்ல உங்க வீட்டு சிங்குல ஊத்துருங்க. அந்த பாத்திரத்தை அலம்பி வச்சிருங்க. நீங்க குளிச்சிட்டு வாங்க. அதுக்கு பிறகு தனுசு ராசிக்காரங்களுக்கு புடிச்ச கெட்டது அத்தனையும் விலகும், அத்தனை துஷ்டங்களும் விலகும். நான் சிம்பிளா தான் பரிகாரம் சொல்லி தருவேன். இதை மட்டும் செஞ்சு பாருங்க. உங்களுக்குள்ளேயே ஒரு பூரிப்பு வரும், பலம் ஏற்படும். தனுசு ராசிக்காரர்கள் அடிக்கடி மஞ்ச உடை அணிந்துக்குங்க. ஒரு மஞ்சள் ட்ரெஸ், ஏதாவது ஒரு மஞ்ச கையில வச்சுக்குங்க. மஞ்ச பேனா, இது மாதிரி ஒரு மஞ்ச பேனாவாவது கையில வச்சுக்கணும். இல்ல ஒரு கர்சீப் வச்சுக்கணும். மஞ்சள் யூஸ் பண்ணணும். பெண்களா இருந்ததுன்னா உங்க பாக்கெட்ல, உங்க பர்ஸ்ல ஒரு மஞ்சள் வச்சுக்குங்க. எவ்ரி வியாழக்கிழமை அன்னைக்கு தேர்ஸ்டே வச்சுக்குங்க. அதை ஒரு வாரம் ஃபுல்லா வச்சுக்குங்க. அடுத்த வியாழக்கிழமை அந்த மஞ்சளை எடுத்துட்டு அடுத்த மஞ்சளை வைங்க. உங்க வீட்டுல பாத்தீங்கன்னா வெள்ளி வியாழக்கிழமை அன்னைக்கு மஞ்சள் நீர் தெளிச்சு விடுங்க. கொஞ்சம் சந்தனம் பன்னீர் சேர்த்து மஞ்சளை கொஞ்சந்து ரொம்ப ரொம்ப அதிகமாலாம் தெளிச்சு விடாதீங்க. வீடெல்லாம் இன்னைக்கு இதாயிடும். லைட்டா மஞ்சள் டர்மரிக் பவுடர் லைட்டா இருக்கணும். சந்தனம் சேர்த்துக்குங்க, பன்னீர் சேர்த்துங்க. வீடு முழுக்க தெளிச்சு விடுங்க. குருவுடைய காயத்ரி மந்திரத்தை கார்த்தால 108 தடவை, சாயரத்தை 108 தடவை சொல்லுங்க. ஒரு தர்ப பல்பாய் ஒன்று வாங்குங்க. உங்க வீட்ல சாமி ரூம்ல பூஜை பண்ணுங்க. எல்லா பூஜையும் முடிச்சிட்டு வியாழக்கிழமை அன்னைக்கு குருவுடைய மந்திரத்தை சொல்லுங்க. குருவுடைய காயத்ரி மந்திரத்தை சொல்லுங்க. சாமி குரு மந்திரம் எங்களுக்கு தெரியாதுன்னா, ஓம் பிரகஸ்பதே நமக, ஓம் குரவே நமக, அவ்வளவுதான். ஓம் பிரகஸ்பதே நமக. பிரகஸ்பதி தினா குருதான். இல்லனா ஓம் குரவே நமக. ரொம்ப சிம்பிள், முடிஞ்சு போச்சு. தெரிஞ்சதை சொல்லுவோம், தெரியாது எதுக்கு. கர்ணன் படத்துல, கர்ணன் ஒரு படம், இந்த புது கர்ணன், பழைய கர்ணன் இல்ல, அர்ஜுனும் கவுண்டமணி சாரும் நடிச்சிருப்பாங்க.
அதுல ஒருத்தவர் என்ன பண்ணுப்பாருன்னா ஒரு ஸ்பூனை வச்சு குத்திக்கே இருப்பாரு. அப்ப அவர் சொல்லுவார், அங்கிருந்து ஒரு பெரிய வசனம். ஆனா அந்த வசனம் நிறைய ஒரு நல்ல செய்தி அது. என்னடா பண்ற, திங்க தெரியாம தானே திங்கிற அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. தெரிஞ்சதை செய்யுங்கடா, ஏன்டா தெரியாத செய்றீங்க அப்படின்னு. தேங்காய் உடைக்கிறத விட்டுறாதீங்க. வியாழக்கிழமை தோறும் தேங்காய் உடைங்க. கண்டிப்பாக தனுசு ராசிக்கு பிடித்த பீறுகள் வெளியில போகும், விலகும். உங்க வீட்ல தீபம் ஏத்துங்க. வியாழக்கிழமையில மஞ்சள், அந்த தீபத்துல மஞ்சள் வச்சு குங்குமம் வச்சு தீபத்தை ஏத்துங்க. வீட்டு வாசல்ல நிலப்படியில நிலைய தொடச்சிட்டு வியாழக்கிழமை அன்னைக்கு கொஞ்சோண்டு மஞ்சள் 3 பொட்டு வைங்க. இந்த பக்கம் 3 பொட்டு, இந்த பக்கம் 3 பொட்டு வைங்க மஞ்சள். அந்த நிலப்படிக்கு தூப தீபம் காட்டுங்க. உங்க வீட்ல ஒரு கெட்ட சக்தி உள்ள இருக்காது, வெளியில வந்துரும். செஞ்சு மட்டும் பாருங்க, வேற எதுவுமே பண்ண வேண்டாம். இதுதான் தனுசு ராசிக்காரருக்கு எல்லா கெட்ட சக்திகளும் விலக்கிறதுக்கு ஒரு அற்புதமான விஷயம். செஞ்சு பாருங்க, நல்லது நடக்கும். தனுசு ராசிக்காரர்கள் குரு காயத்ரி மந்திரத்தை சொல்லிட்டே வாங்க, நல்லதே நடக்கும். நண்பர்களே, என் உறவுகளே, சொந்தங்களே, இந்த கண் திருஷ்டி விலகணும், எதிரிகள் விலகணும், கோர்ட் கேஸ் பிரச்சனைகள் எது இருந்தாலும் நமக்கு விலகணும், போலீஸ் ஸ்டேஷன் சம்பந்தமான விஷயங்கள் இருந்தா விலகணும், எந்த கெட்டதா இருந்தாலும் விலகணும், நமக்கு தர்ம யுத்தத்துல ஜெயிக்கணும், அவமானம் பற்றக்கூடாது, உறவுகளுக்கு முன்னாடி தலை குனிஞ்சிடக்கூடாது, அது மட்டும் இல்லாம நம்முடைய எதிர்காலம் பாழாயிடக்கூடாது. இதுல எது கெட்டது நடந்தாலும் இது எல்லாமே நடக்கும். இந்த கெட்டதே நடக்காம இருக்க நம்ம வீட்டுல வசீகர சக்தி இருக்கணும். அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த சகல குற்றங்களையும் பொறுத்து காத்து ரட்சிக்க வேண்டும். பொண்ணு 18ஆம் படி மேல் வாழும் வில்லாளி வீரன் வீரமணி கண்டன் காசி ராமேஸ்வரம் பாண்டி மலையாளும் அடக்கி ஆளும் ஓம் ஸ்ரீ ஹரிகரசி சுதன் ஆனந்த சித்தன் ஐயன் ஐயப்ப சுவாமியே சரணம் ஐயப்பாங்கிற மந்திரத்தை தினசரி உங்க வீடுகள்ல நீங்க சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க. கண்டிப்பா நம்மளுடைய பாவங்கள் முதல்ல விலகும். நம்ம தெரியாம செஞ்ச பாவம், தெரிஞ்சு செஞ்ச பாவம், அறிஞ்சு செஞ்ச பாவம், அறியாம செஞ்ச பாவம், அது முதல்ல விலகும். மனசு முதல்ல சுத்தமாகும். மனசு சுத்தமான நம்ம அந்த வீட்டுக்குள்ள இருந்தோம்னா அந்த வீடு சுத்தமா இருக்கும். கண்ணாடியை தொடச்சிட்டு நம்ம முகத்தை பாருங்க, பரிச்சுன்னு தெரியும். அவ்வளவுதான். முதல்ல நம்மள சுத்தம் பண்ணிட்டோம்னா நம்ம வீடு சுத்தமாயிடும். இன்னைக்கு தெரிஞ்சுக்கங்க. நான் சொல்ற இந்த 3 விஷயத்த தயவு செய்து எல்லாரும் செஞ்சு பாருங்க. உங்க வீட்ல கெட்ட சக்தி விலகிடும், எந்த கெட்டதும் உள்ளுக்குள்ள அண்டாது. முதல் விஷயம், உங்க வீட்ல டெய்லி ஒரு தீபம் ஏத்துங்க. வீட்டை இருள விடாதீங்க. ஏதாவது ஒரு விளக்கு எரிஞ்சிட்டு இருக்கட்டும், வீட்ல வாசனை இருந்துகிட்டே இருக்கட்டும். வாசனை பொருட்கள் ஒரு பக்தி சென்டரா அடிச்சுக்கிறோம். எல்லா இடத்துலயும் ஒரு வாசனை இருக்கணும் வீட்டுக்குள்ள. இல்லேன்னு சொல்லாத வார்த்தை நம்ம கிட்ட இருக்கணும். அவ்வளவுதான். நான் சொல்ற இந்த 3 விஷயத்த தயவு செய்து எல்லாரும் செஞ்சு பாருங்க. உங்க வீட்ல கெட்ட சக்தி விலகிரும், எந்த கெட்டதும் உள்ளுக்குள்ள அண்டாது. முதல் விஷயம், உங்க வீட்ல டெய்லி ஒரு தீபம் ஏத்துங்க. வீட்டை இருள விடாதீங்க. ஏதாவது ஒரு விளக்கு எரிஞ்சிட்டு இருக்கட்டும், வீட்ல வாசனை இருந்துகிட்டே இருக்கட்டும். வாசனை பொருட்கள் ஒரு பக்தி சென்டரா அடிச்சுக்கிறோம். எல்லா இடத்துலயும் ஒரு வாசனை இருக்கணும் வீட்டுக்குள்ள. இல்லேன்னு சொல்லாத வார்த்தை நம்ம கிட்ட இருக்கணும். அவ்வளவுதான். வீட்ல அதிகமா நம்ம இல்லங்கிற வார்த்தைய பயன்படுத்தக்கூடாது. அதே மாதிரி சில பேர் ரொம்ப துஷ்டமான வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க. கெட்ட வார்த்தைகளை அத சுத்தமா தவிர்த்துருங்க. இத மட்டும் தவிர்த்துருங்க. உங்க வீட்ல துஷ்ட சக்திகள் எல்லாம் வெளியில வந்துரும். ரொம்ப கடுமையான தோஷம் இருக்கு சுவாமி, கடுமையா எங்களுக்கு செய்வன கோளாறுகள், பிரச்சனைகள் இது மாதிரி இருக்கு. நாங்க என்ன பண்ணலாம்? என்னோட தொழில்ல பெரிய லாஸ், என் குடும்பத்துல பெரிய சிரமம், குடும்ப உறவுகள் பிரிஞ்சு கிடக்கு. நான் என்ன செய்யலாம்? ரொம்ப இன்னும் ஒரே ஒரு பரிகாரத்தை சொல்லி நிறைவு செய்யறேன். பசுமாடு கண்ணுக்குட்டி உங்க வீட்டுல பக்கத்துல யாருக்கிட்ட இருக்கோ அந்த பசுமாடு கண்ணுக்குட்டியை வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து கோமாதா, இந்த கோமாதாவை அழைச்சிட்டு வந்து உங்க வீட்டு மத்திய பகுதியில நிப்பாட்டி அந்த பசுக்கு பூஜை பண்ணுங்க. பசுக்கு மஞ்ச தடவி குங்குமம் வச்சு பசுக்கு ஒரு புடவை வாங்கி சாத்தி, கண்ணுக்குட்டிக்கு ஒரு புடவை சாத்தி, மாலை போட்டு ஒரு பெரிய தட்டுலயோ பக்கெட்லயோ வாழை இலையில பச்சை பச்சரிசியை நல்லா ஊற வச்சு வெல்லம், பச்சரிசி,
பச்சரிசி, எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். வாழைப்பழம் புதிய எல்லாம் தொழில் சேர்த்து தொடங்கக்கூடிய வச்சு முயற்சி அந்த கண்டிப்பா பசுமாட்டுக்கு உங்களுக்கு கொடுங்க. வெற்றியை அந்த தரும். கடந்த பசுமாட்டுக்கு காலகட்டத்தில் பின்புறம் திருமண தூப வாழ்க்கைக்குள்ள தீபங்கள் அடியெடுத்து எல்லாம் வைத்த இந்த காட்டி சிம்ம பசுமாட்டு ராசிக்காரங்க கிட்ட நிறைய நமஸ்காரம் பிரச்சனையை பண்ணிக்கங்க. சந்திச்சிருப்பீங்க. உங்க இது வீட்டுக்குள்ள அனைத்தும் அழைச்சு தற்போது என்ன முழுவதுமாக கெட்டது இருந்தாலும் நிவர்த்தியாகி வெளியில அது வந்துரும். ஆணாக இதை மட்டும் இருக்கட்டும் செஞ்சு இல்ல பாருங்க. பெண்ணாக இருக்கட்டும் கிரக விரைவில் நீங்க பிரவேசத்தெல்லாம் திருமண செய்வோம்ல வாழ்க்கைக்குள்ள சுவாமி, அடியெடுத்து வைக்க நாங்க போறீங்க. அப்பார்ட்மெண்ட்ல வாழ்க்கை இருக்கோமே, துணை இழந்த நாங்க என்ன நபர்கள் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா கேட்பான். அடுத்து செகண்ட் மேரேஜ் உங்க வீட்டு பண்ணலாமா வாசல்ல வேண்டாமா செய்யுங்கோ. அப்படிங்கிற ஒரு குழப்பத்துல அபார்ட்மெண்ட் வாசல்ல இருப்பீங்க. அது செய்யுங்க. உங்களுக்கு பசு இனி பூஜை செகண்ட் பண்ணுங்க. மேரேஜ் அப்படிங்கிறது பசு பூஜை எல்லாமே பண்ணி உங்களுக்கு நான் சொன்ன கைகூடி மாதிரி வரப்போகுதுங்க. சுவாமி அந்த பசுக்கு சொந்தக்காரங்க நிவேதியம் ஏதாவது பண்ணுங்க. நினைப்பாங்க, ஊர்க்காரங்க நிச்சயமாக ஏதாவது உங்க நினைப்பாங்க வீட்ல இருக்கிற அப்படின்னு எல்லா நினைச்சிட்டு இருப்பீங்க. துஷ்டங்களும் வெளியில ஆனா வந்துரும். நீங்க சிம்பிள் எல்லா கெட்ட பேரண்டா சக்தியும் இருந்து இந்த வெளியில வந்துரும். சொசைட்டியை சர்வே பண்றது நல்லது ரொம்ப நடக்கும், ரொம்ப கடினம். நம்புங்க. அதனால இந்த இன்னையிலிருந்து உங்க பொருளாதார வாழ்க்கை சூழ்நிலை இப்ப பிரகாசமா இருக்கக்கூடிய போகுது. காலகட்டத்தை இந்த வச்சு பதிவை பார்க்கும்போது கேட்கறவங்க நீங்க இந்த பதிவை செகண்ட் கேட்கக்கூடிய மேரேஜ் பண்ணிக்கிறது சூழ்நிலைகள் உங்களுக்கு ரொம்ப உங்க ரொம்ப குடும்பத்துல நல்லது. யாருக்கு நீங்க எதிர்பார்த்த அனுப்பினாலும் சரி, மாதிரி நல்ல ஒரு அந்த மறுமண வீடுகள்ல வாழ்க்கை நல்ல அப்படிங்கிறது மாற்றங்களை விரைவில் நீங்க பார்க்க உங்களுக்கு போறீங்க. அமையும். வாழ்த்துக்கள். காதலிப்பவர்கள் இந்த நல்லதே திருப்பம் நடக்கும். அப்படின்னு என்றும் நல்ல ஒரு உங்களோடு முன்னேற்றம் நிழலாக அப்படிங்கிறது நான் இருப்பேன். உங்களுக்கு ஏற்பட நம்பிக்கையோடு போகுதுங்க. அடிக்கடி சண்டை மீண்டும் அடுத்த சச்சரவு பதிவில் எல்லாமே உங்களை வந்துட்டு சந்திக்கிறேன். இருந்திருக்கும். உங்க ஓம் காதல் சாய்ராம். உங்களுக்கு நிறைய ஓம் தடைகளை சாய்ராம். இருந்திருக்கும். நல்ல ஒரு ஓம் புரிதல் சாய்ராம். காதல் செய்யக்கூடிய இருக்கிறவங்க உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள்ல எல்லாமே புரிதல் ஏற்படுங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல கடினமான காரியத்தை சுலபமா செஞ்சு முடிப்பீங்க. இங்க எளிமையான பேச்சு திறமையால நீங்க அனைவரையும் கவர்ந்து இழுப்பீங்க. சமூகத்துல பெயரும் புகழும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுதுங்க. சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்க ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்க எதிர்பார்த்த வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பான மடங்கு கிடைக்க போகுது. சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப் போகுது. இதன் மூலம் கடந்த காலகட்டத்தில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் நிவர்த்தியாக போகுதுங்க. இந்த 2026 முடியறதுக்குள்ள ஒரு பைசா கடன் இல்லாம அனைத்து விதமான கடன்களையும் கட்டி முடிக்க போறீங்க. உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு குடும்ப உறவுக்குள்ளேயே நிறைய பிரச்சனைகள் சிக்கல் சந்திச்சிருக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உள்ளது. முடிஞ்ச அளவுக்கு குடும்ப உறவுகள் மத்தியில் ஏதாவது ஒரு பிரச்சனை வரக்கூடியது என்ற சூழ்நிலையில் நிலையும் பட்சத்தில் உடனடியாக அவரை விட்டு கொஞ்சம் விலகி இருப்பது நல்லதுங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அது நல்லது. இல்லாத பட்சத்தில் நிறைய குழப்பங்கள் பிரச்சனைகள் இது எல்லாமே சமாளிக்கக்கூடிய நிலைமைக்கு மன உளைச்சலுக்கு நீங்க தள்ளக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. அதனால் நீங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல கொஞ்சம் பார்த்து இருப்பது ரொம்பவும் நல்லது. இனி உங்களுக்கு எல்லாமே நல்லதாகவே அமையுங்க. இந்த 2026 உங்க வாழ்க்கையில ஒரு உச்சத்தை அசுர வளர்ச்சியை நீங்க ஏற்படுத்த போறீங்க. அதனால உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே நல்ல ஒரு முன்னேற்ற காலமாக அமையும்.